வெல்கம் பேக் டு கிக்கி விலாக். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு அமாவாசை குக்கிங் பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு காமிக்கிறேன் இருங்க. என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் இங்கேருந்து போகலாம். சாதம், சாம்பார், இது எனக்கு பிடிச்ச சாம்பார். அப்புறம் வந்துட்டு மாங்காய் பச்சடி. இது வந்துட்டு நான் பண்ண சொன்னேன் பாயாசம் எம்மியாக இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான். சிறியாய் களியாய் மொழியாய் தழுகி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சதான் சாப்பிடும். அதனால எங்கள் அப்பா அரேஞ்ச்லாம் பண்ணி வைக்கிறாருக்காக பார்த்துக்கோங்க. காலையிலே சமைச்சாச்சு. அது வந்துட்டு எங்கள் அம்மாவோட சமையல். இது வந்துட்டு இன்னொருத்தவங்களோட சமையல். அவங்க வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா புலாவும் வாழைக்காய் ஃப்ரையும் பண்ணுறாங்க. பார்க்கலாமா? அதுக்கு எல்லாமே இப்போ தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், ஒரு ஸ்பூன் கர்டு, 2 ஸ்பூன் கர்டு. இது கொஞ்சம் தூக்கி போட்டுக்கோ. உள்ள போடு. கொரியண்டர், மின்ட்டும் கொரியண்டரும் அதுக்கு வந்து ஆட் பண்ணிப்போம். தேங்காய் பால். இந்த டைமில் வந்துட்டு நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டு தம் போட்டுக்கலாம். பாதி குக் ஆகிடுச்சு ரைஸு. ஸோ கொஞ்சம் தான் போட்டோம். ஸோ தம் போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில். ரைஸ் அது வந்துட்டு ரெடியாக இருக்கும். நான் வந்துட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீடு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அது ரெடி ஆகிருக்கும். நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டு கிரேப்ஸ் நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்துட்டு கிரேப் ஜூஸ் போடலாம். கிரேப் ஜூஸ் போடுறதுக்கு ஜார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிரேப் போட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் வேணாம்னா ஆட் பண்ண வேணாம். நான் வந்துட்டு இது கொஞ்சம் புளிக்குது லைட்டாக. அதனால் கொஞ்சமாக வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஊத்தட்டா? அதை வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ வந்துட்டு சரின்னு நினைக்கிறேன். சுகரும் கிரேப்ஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். நம்ம வடிகட்டிட்டு மிக்சிங் பண்ணுறப்ப மில்க் ஆட் பண்ணிக்கலாம். குட் ஈவினிங் காய்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காஃபி போட போகிறோம். டைம் வந்துட்டு 5 ஆகிடுச்சு. மதியானம் வந்துட்டு எல்லோரும் தூங்கியாச்சு. காஃபி போட போகிறோம். உங்களுக்கு கடுப்பு ஆகுறது வெயிட் பண்ணுறாங்க. இப்போ டீயும் என்னோட கஸ்டடியில் தான் இருக்குது. பாலும் என்னோட கஸ்டடியில் தான் இருக்குது. ஏதாவது ஆனால் நம்ம தான் பொறுப்பு. பொங்குது பொங்குது பொங்குது. பொங்கலோ பொங்கல். நிறைய குறைச்சிட்டு அப்புறம் அப்படியே ஏற்றுங்க. அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸ்டாண்ட் எவ்வளோ